சாமியே சரணமையப்பா. PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சபாவின் 31ஆம் ஆண்டு கற்பூர ஜோதி தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது. 23/12/2024 திங்கட்கிழமை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர் வி. நாகராஜ் குருசாமி அவர்கள். நிகழ்ச்சி நிரல்படி காலையில் அபிஷேகம், சக்தி வழிபாடு, மதியம் மகா அன்னதானம், மாலை நேரத்தில் திருவிளக்கு வழிபாடு மற்றும் ஜோதி தரிசன விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் அனைத்து குருசாமிகள் முன்னிலையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆற்காடு நகரத்தில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள், அறநிலைத்துறை தலைவர் டாக்டர் JL லட்சுமணன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்புற நடத்தியவர்களை வாழ்த்தினார்கள். மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து கன்னிசாமிகள், சாமிமார்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு பக்தி பரவசமாக செயல்படக்கூடிய பக்திமான்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கற்பூர ஜோதி தரிசனத்தை சிறப்பித்தார்கள். அனைவரையும் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து என் மனோகர் குருசாமி ANM பூக்கடை டர்னிங் ஆற்காடு அவர்களும், எஸ். சோமு பூக்கடை டர்னிங் ஆற்காடு அவர்களும் அனைவரையும் சிறப்பாக ஒன்றிணைத்து இந்த 31ஆம் ஆண்டு கற்பூர ஜோதி தரிசன விழா மற்றும் விளக்கு பூஜை, படி பூஜை விழா வெகு சிறப்பாக நடத்தினார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு. இதில் நிர்வாக குழு பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஆற்காடு ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சபை ஆற்காடு இதில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தினார்கள். பக்தி செய்திக்காக ஆற்காடு ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சபையின் 31ஆம் ஆண்டு கற்பூர ஜோதி தரிசன விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்.